ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன களம் காவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ மம்முட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்ஐயாக இருக்கார். அதே நேரத்தில் தொடர்ந்து பொண்ணுங்களை கொலை பண்ணிக்கிட்டே வராரு. அவர் முக்கியமாக டைவர்ஸ் ஆனவங்க, விடோவாக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி விநாயகன் வராரு. அவர் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, இந்த கொலையெல்லாம் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் தான். அவர் தமிழ்நாட்டில் கொஞ்சம், கேரளாவில் கொஞ்சம் அப்படின்னு மாற்றி தான் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை வேகமாக முடிக்கணும் அப்படின்னு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால மேலிடத்துலேருந்து இன்னொரு போலீஸை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மம்முட்டி தான். கடைசியில் விநாயகன் எப்படி நம்ம மம்முட்டியை அந்த விஷயத்தில் மாட்ட வச்சாரு, கடைசியில் மம்முட்டி எதனால இந்த கொலையெல்லாம் பண்ணார், கடைசியில் விநாயகன் எப்படி நம்ம மம்முட்டியை கேட்ச் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் ஜித்தின் இந்த கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி மம்முட்டி எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு சீரியல் கில்லர் ரோலை எடுத்து பண்ணுறதே பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக விநாயகன் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற காட்சி எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக டேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே விநாயகமும் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த பாத்ரூமில் அந்த சைனடை கொடுத்து நம்ம மம்முட்டி கொலை பண்ணுவார் பாருங்க, அந்த காட்சியெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் டாப் ஆங்கில் சூப்பராக காமிச்சிருப்பார் ரெஸ்ட் ரூமில். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் முஜீப் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு எப்படி போட்டால் மக்களுக்கு போய் சேருமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே கேட்கும் போது தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த கார் டிக்கியில் வச்சு, அந்த காட்சிக்கும் மியூசிக் டைரக்டர் போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக மியூசிக் டைரக்டர் போட்ட அந்த பிஜிஎம் அமைஞ்சிருக்கு. படத்தில் எங்கேயுமே குறை வைக்காமல் டேரக்டர் அவர் கொடுத்த ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், மம்முட்டி அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே அந்த சைனடை கொடுத்து கொள்றதா இருக்கட்டும், இவராக கொலை பண்ணுற சில பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், இந்த காட்சியை காமிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை நல்லா காமிச்சிருக்காரு. மக்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதையும் சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர். முக்கியமாக படத்தோட ஹீரோவான மம்முட்டியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, இப்படி ஒரு ரோலை எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். எதுக்குன்னா, மம்முட்டி குறைஞ்சது எப்படி ஒரு 400 படமாக நடிச்சிருப்பார். இப்போது கடைசி ரீசெண்டாக அவர் நடிக்கிற படத்தெல்லாம் பார்த்தோம்னா, காதல் தி கோர், அதில் கேவா நடிச்சிருப்பார். பிரம்மயுகம் படத்தில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக நடிச்சிருப்பார். இப்படி கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறதுனால தான் நம்ம மம்முட்டியை இன்னமும் மலையாளத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மலையாளத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே நம்ம மம்முட்டியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு அந்த நடிப்பை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த நடிப்பு எல்லாத்தையும் வெளியே கொண்டு மக்களுக்கு சேர்க்குற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம மம்முக்கா தான். அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் இவ்வளோ ரீச் ஆகிருக்காது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு மம்முட்டி அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அந்த ரவுண்டு மாதிரி ஒரு இது விடுவார் பாருங்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணுமோ அதை டேரக்டர் சூப்பராக சேர்த்துருக்காரு. அதனால இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான சோனி லைவில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 28 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 28 நிமிஷத்தில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.